அண்ணாமலை அவர்கள் பற்றி எந்த நியூஸுமே பார்க்க முடியலையே. அண்ணாமலை அவர்கள் இயக்கத்தை தொடங்கினார், அதுக்கப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கீங்களா, தேடிட்டு இருக்கீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. முக்கியமான 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பாக உங்களில் ஒருவனான நான் விஜய் சின்னசாமி நான் நடித்து சின்னப்பா கணேசன் அவர்கள் இயக்கிய இந்துடா திரைப்படம் நமது சேனலில் வெளியாகி இருக்கிறது. அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா அதில் மதமாற்றம் குறித்தும், லவ் ஜிகாத் குறித்தும், நீட் குறித்தான அவசியம் குறித்தும் அதில் பேசப்பட்டுள்ளது. இன்னும் பல தகவல்கள், சமூகத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை வெளிக்கொண்டு வந்துள்ளது இந்த திரைப்படம். கண்டிப்பாக இதை பார்க்கணும். இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா முதல் கமெண்டாக அதில் பதிவிட்டு பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டும், பகிர வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். நாரதிரி மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் அந்த இயக்கத்தில் இணைய சொன்னார், நாங்களும் சேர்ந்தோம். இதில் ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, என்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லை, எப்படி நான் சேர்றதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய பகுதிகளில் இந்த அமைப்பு மூலியமாக இன்னும் கூடிய விரைவில் உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது நடக்கும். அதில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்களும் அதில் இணையலாம். இதில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் குறித்து முக்கியமான 2 விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். முதலாவதாக திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு இருக்கார்ல, அண்ணாமலை அவர்களை தொடர்ச்சியாக சீண்டிகிட்டு இருந்தார். அண்ணாமலை அவர்கள் பெருசாக ஒன்றும் தப்பு பண்ணிடல. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்கும்போது என்னென்ன ஊழல் பண்ணாங்க அப்படின்றத ஆதாரத்தோட ஊழல் பட்டியலை வெளியிட்டிருந்தார். நாம் கூட பார்த்துருந்தோம். ஆளுநர் அவர்களிட்ட, அதாவது RN ரவி அவர்களை சந்திக்கும் போது ஊழல் திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் செய்த ஊழலை பெரிய பெட்டியில் வச்சு கொண்டுட்டு போய் ஆளுநர் அவர்களை சந்தித்திருந்தார். மேலும் பொதுமக்கள்கிட்ட திமுக செய்த ஊழல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நீங்கள் நான் எல்லாரையும் திமுக செய்த ஊழல் குறித்து பேச வைத்தார். இப்போ திமுக ஆட்சி கவிழ்ந்து, அதாவது திமுக இந்த தேர்தலில் தோற்றதற்கு காரணமே அண்ணாமலை அவர்கள் திமுகவிற்கு எதிராக செய்த அதிரடியான நடவடிக்கைன்னு சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் விதைத்தார், அதை விஜய் அவர்கள் அறுவடை செய்தார். இதுதான் நடந்தது இந்த தேர்தலில். திமுக செய்த ஊழலை பட்டியலிட்டு வெளியிட்டார் அண்ணாமலை அவர்கள். இதில் இந்த டிஆர் பாலு இருக்கார்ல, எல்லாருமே அமைதியாக பொத்திக்கிட்டு இருக்கும்போது செய்யாத குத்தத்தை, அதாவது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டதே கொஞ்சம் நஞ்சம்தான், ஆனால் அதையே பொறுத்துக்க முடியாமல், இல்லைப்பா நாங்கள்லாம் ரொம்ப யோகியவான்கள், நியாயஸ்தன், நாங்கள் இந்த மாதிரியான ஊழல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி டிஆர் பாலு அவர்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தார். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் மீது மான நஷ்ட ஈடு வழக்கு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 100 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்கிறார். இது தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக நீதிமன்றம் போனார். ஆனால் எனக்கு வயிறு சரியில்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி விசாரணையில் கலந்து கொள்ளாமல் சாக்குப்போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தவர் தான் டிஆர் பாலு அவர்கள். ஒரு விசாரணைக்கு மட்டும் கலந்துக்கிட்டார். அதுலேயே பல உண்மைகள் வெளியே வந்துருச்சு. வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. டிஆர் பாலு அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது, வந்த கார் யாருடையது, நீங்கள் யாருக்கிட்ட இருந்து கடன் வாங்கினீங்க, உங்களுடைய மகன் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, என்ன படிச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட மொத்தம் எத்தனை கப்பல் இருக்குது, இதெல்லாம் குறித்து பல முக்கியமான ரகசிய தகவல்கள், அவரெல்லாம் மூடி மறைத்த செய்தியெல்லாம் அவர் வாயாலேயே சொல்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டானது. அதை தொடர்ந்து தான் அடுத்ததாக வச்ச விசாரணைக்கு அவர் வரல. ஐயையோ, போன முறை கலந்துக்கும் போதே விழுந்த அடி போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த முறை நடந்த விசாரணைக்கு அவர் வராமல் வயிறு வலிக்குது, வயிற்றுப்போக்கு அப்படின்னு சொல்லி ஏதேதோ காரணங்களை சொல்லி கலந்துக்காமல் விட்டார். ஆனால் அந்த விசாரணையின் போது அந்த நீதிமன்றத்தில் கலந்து கொண்டு
அண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்றத ப்ரெஸ் மீட்லேயும் அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அன்னைக்கே அதே நாள்லேயே உடம்பு சரியில்லைன்னு சொன்ன டிஆர் பாலு அவர்கள் வேறொரு நிகழ்ச்சியில் திமுக நடத்தின போராட்டத்தில் கலந்துகிட்டு இருந்திருக்கிறார். அதையும் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இப்போ என்ன ஆகிவிட்டது அப்படின்னா, பாஜகவில் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் ஆடி ஆட்டோன்றது வேற. இப்போது தனியாக ஒரு அமைப்பு தொடங்கி வெளியே வந்துட்டார். அண்ணாமலை அவர்கள் முன்னாடி இருந்த அதே வேகம் இப்போது இருக்குமா அப்படின்னா இருக்கும். ஆனால் அவர் நிறுத்தி நிதானமாக ஆட தொடங்கியிருக்கிறார். தனக்கு கொடுத்த பாதுகாப்பை கூட வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி கடிதம் மத்திய அரசுக்கு அனுப்பியிருந்தார். அதையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்போது சிங்கிளாக தான் வரும் அப்படின்ற மாதிரி அவர் இருக்கிறார். இதில் குறிப்பாக பார்க்கும்போது 50 லட்சத்திற்கு மேலான உறுப்பினர்கள் தொண்டர்கள் சேர்ந்த பிறகு தான் அரசியல் கட்சியாக மாறும் இந்த இயக்கம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து உறுதியாக பேசியிருக்கிறார். தமிழ்நாடு அரசியல் என்பது மாறுபட்ட அரசியல் அப்படின்றதை உணர்ந்த அண்ணாமலை அவர்கள் தனியாக வந்திருக்கிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த டிஆர் பாலு அவர்கள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வாங்கின அடியே போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இவர் மீது தொடுத்திருந்த அந்த மான நஷ்ட வழக்கு என்பதை வாபஸ் வாங்கிட்டார். என்னை ஆளை விட்டா போதுண்டா சாமின்னு வாபஸ் வாங்கிட்டார். ஏன்னா திமுகவுக்கு அடி மேல் அடி விழுந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களே அவருடைய தொகுதியில், கொளத்தூர் தொகுதியில் யாருடா என்னை தோற்கடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருந்தவர் தோற்று போயிட்டார். எதிர்கட்சி தலைவர்ன்ற அந்தஸ்து கூட இல்லாமல் போயிடுச்சு. உதயநிதி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. யார் செஞ்ச புண்ணியமோ அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் உதயநிதி அவர்களும் தோற்க வேண்டிய ஒரு நபர் தான். சனாதனம் குறித்து பேசிய ஒருத்தர். சனாதனத்தை இழிவுபடுத்திய மற்ற நபர்கள்லாம் தோற்று போயிட்டாங்க. யார்? பினராயி விஜயன். அவர் எதிர்கட்சி தலைவராக வர முடியல, அதாவது ஆளுங்கட்சியாக வர முடியல அவரால். மம்தா பானர்ஜி போச்சு, தன்னுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, போயிட்டாங்க. இங்கே கூட அதற்கு துணை போன இந்து மதத்தை தொடர்ச்சியாக கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்திய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோற்று போயிருக்கிறார். இது திமுகவிற்கு விழுந்த முதல் அடி, தரமான அடி. இதனால தான் டிஆர் பாலு அவர்கள் ஏற்கனவே திமுகவுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச மானமும் போச்சு. மொத்தமாக எல்லாரும் இப்போ பயத்தில் இருக்காங்க. இடி விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. விசாரிக்க அனுமதி கேட்டுட்டு இருக்கிறாங்க சில நபர்கள் இடத்துல. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சில நடவடிக்கைகளை எடுக்க முன் வந்து இருக்கிறது. செந்தில் பாலாஜி தம்பி இவங்களெல்லாம் கைது பண்ண நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாம் ஏன் போய் வாண்டடா வண்டியில் ஏறணும் அப்படின்னு சொல்லி தான். ஏன் விஜய் அவர்களுக்கு சரியான போட்டி திமுக இல்லை, அண்ணாமலை அவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி யார் ஆசைப்படுறா அப்படின்னா திமுக காரங்களே ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள்கிட்டயே போயிட்டு புலிவால பிடிச்ச கதையை ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போது அந்த வாபஸ் வாங்கியிருக்கிறார். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு, நான் இதை விட மாட்டேன், கண்டிப்பாக விசாரணை செய்வேன், குறுக்கு விசாரணை செய்வேன், இந்த வழக்கு இதோட விட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார். இதில் அடுத்ததாக என்ன அப்படின்னா, இந்த அமைப்புக்கு அது குறித்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அவர் வந்து போதையில்லா பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு வந்து நடத்த போகிறார். ஜூலை 12 நாதஸ் திருந்திட்டான்டா அப்படின்ற மாதிரி சன் நியூஸ்காரங்க தொடர்ச்சியாக அண்ணாமலையோட ப்ரெஸ் மீட்டே எடுக்க மாட்டாங்க. அண்ணாமலை அவர்களை பார்த்தா சன் டிவிக்கு உதறும், என்ன பேசுவாரோ, நம்மளை என்ன திட்ட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்த ஒரு சன் நியூஸ் இப்போ அண்ணாமலை அவர்கள் தனியாக வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு அவங்க நடத்தின இந்த பூமி பூஜை குறித்து செய்தி போட்டிருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் நம்மளனாலும் பாருங்கள். சங்கொலி முழங்க அண்ணாமலையின் மாநாட்டுக்கு பந்தக்கால். வீதி லீடர்ஸ் அமைப்பு சார்பில் ஜூலை 12 போதையில்லா பொள்ளாச்சி விழிப்புணர்வு மாநாடு நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி போட்டு சங்கொலி முழங்க அண்ணாமலை மாநாட்டுக்கு பந்தக்கால்னு போட்டிருக்கிறாங்க. அந்த இதை கவர் பண்ணியிருக்கிறாங்க. என்னையா இது?
சன் நியூஸ் தெரிஞ்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. எது எப்படியோ தமிழக இளைஞர்கள் போதையின் பின்னால் சென்று விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறுத்தி நிதானமாக ஆட தொடங்கியிருக்கிறாரு. அதனால தான் இளைஞர்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, எந்த மாதிரியான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக முன்னெடுக்கிறார். இதில் பாஜகவில் இருந்ததால் ஒரு முன் அனுபவம் வேறு அவருக்கு கிடச்சிருக்கு. அதாவது கட்சியை முதல்ல ஆரம்பித்தோம்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுதான் அதற்கு உதாரணம் அப்படின்னா அதிமுக. அதுவே ஒரு அமைப்பாக உருவாகி அதன் பிறகாக ஒரு கட்சியாக மாறினால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் முதலில் அமைப்பு, அடுத்தது கட்சின்னு போகிறார். இதில் குறிப்பாக இன்னொன்று நம்ம பார்க்கும்போது அமைப்புன்றது தனியாக இருக்க வேண்டும், கட்சின்றது தனியாக இருக்கணும். அதான் அமைப்புலேருந்து தான் கட்சி வந்தாலும் கூட அமைப்புன்றது தனியாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டுமே சரியாக இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த அமைப்பு கட்சியாக மாறிச்சு அப்படின்னா அந்த அமைப்பு கொஞ்ச நாளில் காணாமல் போயிடும், அப்புறம் அந்த கட்சியும் கொஞ்ச நாளாக காணாமல் போயிடும். அதனால் அமைப்பையும் வழி நடத்தி அதிலிருந்து வரக்கூடிய கட்சியும் வழி நடத்தினா தான் அது சரியாக இருக்கும். தனித்தனியாக இருந்தால் தான், தனித்தனியாக சேர்ந்து இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து கற்றுக்கொண்ட முதல் பாடம். அதாவது ஆர்எஸ்எஸ்ஸிலிருந்து பாஜக வந்தாலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தனியாக செயல்படும், பாஜக தனியாக செயல்படும். அதாவது ஆர்எஸ்எஸ் மொத்தமாக பாஜக இது கிடையாது. அதை புரிந்து கொண்டதால தான் இந்த வி த லீடர்ஸ் அவர் ஸ்ட்ராங் பண்ணி அதற்கு பிறகாக கட்சியை அவர் தொடங்க போகிறார். இதில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, பாஜகவிலேருந்து போனவங்களாம் அந்த வி த லீடர்ஸை வச்சுக்கிட்டு அதில் நான் தான் முகம் அப்படின்னு சொல்லி காட்டாமல் பொதுவான நபர்களை கொண்டுட்டு வரணும். அதாவது இந்த கூமாப்பட்டியை சார்ந்த ஒருத்தர் இருக்கார்ல, அவர் அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு நல்ல மதிப்புடையவர். அவர் மாதிரியான நபர்கள் பேச வரணும். ஏன்னா அவர் தேசப்பற்றுடையவராக நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் மதன்குமார், இப்போது எழுத்தாளர் பிரபாகரன், இந்த மாதிரியான நபர்களை போன்று இன்னும் பல புதிய நபர்கள், சினிமா பிரபலங்கள், தொழில் சார்ந்து, அறிவியல் சார்ந்து, மக்கள் சேவை சார்ந்து இயங்கக்கூடிய பொதுவான நபர்கள் வி த லீடர்ஸ் மூலமாக பேச வரணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். அப்படின்னா தான் அது பாஜக இல்லாத முகமாக மக்கள்கிட்ட போய் சேரும். இல்லை அப்படின்னா பாஜகவில் இருந்த அதே தலைவர்கள் தான் இப்போ வி த லீடர்ஸில் போய் பேசுகிறாங்க. அப்படின்னா பாஜக வேறு, வி த லீடர்ஸ் வேறு அப்படின்னு சொல்லி பொதுவான மக்கள் மூலியமாக அது பார்க்க முடியாது. அதில் இருந்தவங்களே தான் இதில் பேசுகிறாங்க. நானே திடீர்னு பார்க்கும்போது இவங்க பாஜகவா இல்லை வி த லீடர்ஸா அப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இதை மாற்றிக்கிட்டார் அப்படின்னா இப்போ 18 லட்சம் அப்படின்றது கூடிய விரைவில் அது 50 லட்சமாக மாறும். அது இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறும், கூடிய விரைவில் மாறும். ஆனால் அதற்கு முன்பாக பொதுவான நபர் பேச வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இதை மக்களும் விரும்புகிறாங்க அப்படின்றது நான் தொடர்ச்சியாக பதிவிடக்கூடிய வீடியோக்கள் மூலமாக நமக்கு புரிய வருகிறது. பாஜகவிலிருந்து ஒதுங்கியவர்கள், ஓரங்கட்டியவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், அதற்கான இடமாக வி த லீடர்ஸ் இல்லாமல் பொதுவானவர்களுக்கான, தமிழக மக்களுக்கான, தமிழக இளைஞர்களுக்கான, தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பாக, கட்சியாக செயல்படும் அப்படின்னு சொல்லி மக்கள்